அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மாளுக்கு ஏற்பட்ட சோகம் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைவாரா அக்கா காளியம்மாள்? அக்கா காளியம்மாள் பெண்ண அதிர்ச்சியான ஒரு செயல். அண்ணன் சீமான் ஆடியோவில் அண்ணன் சீமான் சொன்ன தகவல் உண்மைதானா, உண்மையாக மாறிவிட்டதே அப்படிங்கிறத கொடுத்து அந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அக்கா காளியம்மா எப்படி இருந்தவங்க நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர், எப்படி இருந்தவங்க 2019 வேட்பாளர், 21 வேட்பாளர், 24 வேட்பாளர், அப்படி ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு பெரிய ஆளாக இருந்தவங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க, அண்ணன் சீமானால் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்ட அக்கா காளியம்மாள் இன்றைக்கி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதை கேட்டு நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கெல்லாம் ரொம்ப சோகம். சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனவ மக்கள் அரசியலுக்காக நான் பேச போகிறேன். அதாவது தூத்துக்குடி, திருச்செந்தூரில் மீனவ மக்கள் அதிகமாக இருக்காங்களாமா. அப்போ மீனவ மக்களுக்கு ஆதரவாக மீனவருக்கு உண்டான வேட்பாளர் எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டால் கூட அந்த கட்சிக்கு நான் வேலை செய்வேன். அந்த கட்சியை நான் ஜெயிக்க வைப்பேன். திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, மீனவ வேட்பாளரை போடணும். தூத்துக்குடியில் 1,00,000 பேர் இருக்காங்க மீனவர்கள். அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவமே கிடையாது. அப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மீனவ மக்களை வேட்பாளரை போட்டால் நான் அவங்களுக்காக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க பாருங்கள். இதை கேட்டு உண்மையாலுமே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு சோகம் அவ்வளோ சோகம். ஏன்னா ஒரு பெரிய தலைவியாக வந்திருக்க வேண்டியது அண்ணன் சீமானுக்கு அடுத்த புதுசில் நாம் தமிழர் கட்சியில் எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா அக்கா காளியம்மாள் தான். இப்போ எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவீடா நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண் சீமானரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடப்பட்ட அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கி போயிட்டு ஒரு தன் சாதிக்காக, தன் குடிக்காக அந்த குடிக்கீழே ஒரு வேட்பாளராக போட்டால் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா அந்த சோகத்தை? நேற்றுக்கு அந்த வீடியோ அவங்க பேசுனதை பார்த்துட்டு உண்மையாலுமே ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னா இப்படிப்பட்டவங்க, இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான், டக்குன்னு ஏழையாக மாறி அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி நம்மளுக்கு துடிக்கும் இல்லையா? ஒரு நல்லவன் ஒரு நல்ல நிலமையில் இருந்தான், அப்புறம் திடீர்னு கீழே விழுந்து இப்படி கஷ்டப்படும் போது நம்மளுக்கு இருக்க மாதிரி தான் அக்காவை பார்க்கும்போது இருந்துச்சு. அவ்வளோ பரிதவிப்பு ஏற்படுது. சரி, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுலேயும் அக்காவுடைய துரோகம் தான். அந்த துரோகம் வழியாக தான், அதாவது துரோகத்தால் ஒன்று துரோகம் செய்கிறவங்க வீழுவாங்க, இல்லாட்டினா துரோகம் செய்கிறான் பாருங்கள் அவனே வீழ்ந்துருவான். அந்த மாதிரி தான் அக்காவுடைய அந்த சின்ன துரோகம் தான் இப்போ அக்காவுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையே நிர்மூலமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்கள் பேசின ஒரு ஆடியோ வெளியே வருது, பிசிறுங்கிற ஆடியோ. அந்த ஆடியோ வெளியே கொண்டு வந்ததே இந்த வெற்றிக்குமரன் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய பையன் தான் அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. வெற்றிக்குமரன், ஜெயசபாண்டியன் போன்ற அயோக்கியர்கள் தான் அந்த ஆடியோ வெளியே வர்றாங்க. அப்போ அந்த ஆடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையில் பேசி அதெல்லாம் விடு தங்கச்சி, நம்ம இதுக்கு மேலே இதாகலாம் சொல்லி தான் 2024 வேட்பாளரை போடும்போது என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அக்கா காளியம்மாள் என்ன அப்படின்னா அண்ணன் சீமானை பற்றி தரகுறவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் 10 நிமிஷம் தான் தலைவர் சந்தித்தார். அப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கையே நிலை பெற்றுச்சு. 10 நிமிஷம் மட்டும் சந்திக்கலை அப்படின்னா சீமான் ஒரு ஆளாகவே இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அக்கா அந்த மேடையில் பேசினாங்க. உடனே சீமான் அதுக்கு பதில் சொல்கிறாரு, எல்லோரும் 6 நிமிஷம் 7 நிமிஷம்னாங்க, என் தங்கச்சி 10 நிமிஷம் அப்படின்ட்டுச்சு. எனக்கு என் தலைவருக்கு உண்டான உரையாடல் என்ன அவர் எனக்கு சொன்னாருங்கிறது எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அண்ணனுடைய அந்த அரசியலை நிர்மூலமாக்குறதுக்கு அந்த ஒரு துரோகம் இருக்கு இல்லையா, அது அக்கா வாயிலிருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அண்ணன் அதுக்கு பதில் பேசுகிறாரு. அப்படி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே விஜயை போய் சந்திக்கிறாங்க. இப்போது இவங்க இருக்கிறாங்களே அந்த நாகப்பட்டினம் அந்த ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், விஜயோட ஃப்ரெண்டு. அப்போது விஜயை நேராக போய் சந்திக்கிறாங்க. ஸ்ரீநாத் வீட்டுக்கு விஜய் வராரு. விஜயை போய் அக்கா காளியம்மாள் நேராக சந்திக்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிறாங்க. சரி கட்சியில் இணங்க அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் விஜய் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அதே விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அண்ணன் சீமானுக்கு சொல்ல அந்த முயற்சி பார்த்திங்கன்னா அக்கா காளியம்மாளுக்கு கை கொடுக்காமல் போய்விட்டது. சரி, அதோட அக்கா காளியம்மாள் இந்த மாதிரி போனாங்க, விஜயோட போனாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் சமூக செயல்பாட்டர் அக்கா காளியம்மாள்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கும் நெஞ்சா பிடிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எல்லாருமே, ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தானே, என்ன சம்பந்தமே இல்லாமல் மீனவ மக்கள் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அக்கா கலக்குது, காங்கிரஸ்காரன் திமுககாரன் எல்லாம் வர்றான். எல்லாம் வர்ற இடத்துல இவங்க சமூக செயல்பாட்டுன்னு போகிறாங்களே, இது என்னடா புதுசாக இருக்குது, இதெல்லாம் அக்கா எப்படி தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் கொந்தளிச்சு அப்போ தான் அக்கா கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் பேசியிருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போதே அக்கா கட்சி விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. வெளியே போனதுக்கப்புறமாவது நாம் தமிழர் கட்சி விமர்சிக்காமல் இருந்தாங்களா? கிடையாது. அந்த ஒத்த சீட்டு கட்சியை சேர்ந்துட்டு அந்த விஎன்எல்ஸு கூட இருந்துட்டு விகடனில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சீமானுக்கு கள அரசியலே தெரியல, அதை விட நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு எப்படி பரப்புரை பண்ணுறதுன்னு தெரியலையா, எப்படி வேட்பாளரை தேர்வு பண்ணுறது தெரியலையா, நாம் தமிழர் கட்சிக்காரசியில் ஒரு கட்டமைப்பே இல்லையா,
மே 18 கூடின கூட்டமெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் கிடையாது, அந்த கூட்டத்தை வச்சு சீமான் வெற்றியெல்லாம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி அக்கா விமர்சனம் பண்ணாங்கன்னு அந்த விகடனில் வந்துச்சு. ஆனால் நான் அப்படி விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து அது வந்து பேக்கடிச்சு போனாங்கன்னு வைங்களேன். ஆனால் அக்கா வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து வந்து விமர்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒத்த சீட்டு கட்சியிலேயே அக்காவால் இருக்க முடியலை. இப்போ நான் கூட நினச்சேன் அக்கா வந்து ஒத்த சீட்டு கட்சியில் வந்து இருப்பாங்க, அப்போது ஒரு சீட்டு வந்து வேல்முருகன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அங்கே வேல்முருகன் வந்து ஏங்க எனக்கே திமுக ஒரு சீட்டு கேட்குறேன், அவங்க தர்றாங்களா, இழுபறியில் இருக்குது, இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களை வேட்பாளர் அப்படிங்கிற கண்டிஷன் வைக்கிறீங்க, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, நம்மளால் தனியாக ஜெயிக்கவும் முடியாது, அப்போ நான் திமுக போகிறேன், எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சாலே அதிகம், அப்படி 2 சீட்டு வேணும் அப்படின்னா நான் ஜெய்ச பாண்டியனுக்கோ வெற்றிக்குமனுக்கோ தான் கொடுக்க முடியும், அப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்த சீட்டு கட்சிக்காரர் வந்து கை விரிச்சிட்டார். இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கை விரிச்சதுக்கப்புறம் அக்கா வந்து சரி நாகப்பட்டினம் தொகுதியிலையாவது நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துருக்காங்க. ஏன்னா நாகப்பட்டினத்தில் தான், நாகப்பட்டினம் நம்ம சாவல் மாமாவுடைய பிறந்த ஊர், சொந்த ஊர். அப்போ அங்கே வந்து அக்காவுடைய செயற்பாட்டெலாம் பார்த்துட்டு தான் சாவல் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சொந்த தொகுதியான நாகப்பட்டினத்தில் அக்கா காளியம்மாவை நிப்பாட்டி வச்சு வளர்த்துடுறாரு. சாவல் மாமா தான் வந்து அண்ணன் சீமான்ட்ட வந்து கூப்பிட்டு போகிறாரு, அவர் தான் வளர்த்துடுறாரு. தொடர்ந்து வந்து 19, 21, 24 அக்கா தேர்தலில் நின்னாங்க இல்லையா, அதெல்லாம் வளர்த்து விட்டவர் சாவல் மாமா தான் தெரியும். ஏன்னா சாவல் மாமாவோட சொந்த தொகுதி நாகப்பட்டினம் தான், அவருக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து செல்வாக்கு இருக்குது, அது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அப்போ அப்படிப்பட்ட சூழல் சரி நாகப்பட்டினத்தில் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பாத்திமா அக்கா வந்து இப்போது நிற்கிறாங்க, சாவல்மாவோட மகன் நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல போய் என்ன பேசுறது, அப்போ அந்த அரசியலை நம்மளால் வந்து பண்ண முடியாது. சாவல் மாமா மகன் நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிங்க வேட்பாளரை போடுவாங்க, அப்போது நம்மளால் நாகப்பட்டினத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அக்காவுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நிர்பலமாகிடுச்சு. திமுக பக்கம் போக முடியல, அதிமுக நேரட்டாக போக முடியாது அப்படிங்கிறனால எப்படி களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா, மீனவ மக்களுக்கு உண்டான வேட்பாளர் எந்த கட்சி போட்டாலும் நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அக்கா வந்து இந்த ஒரு அரசியலை வந்து கையில் எடுத்துட்டாங்க. ரொம்ப சோகமாக இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு எப்படின்னா ஒரு தலைவியாக பார்க்க நம்ம நினச்சோம், பார்த்த ஒருத்தவங்க இப்படி போய் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறதா ஒரு சோகமாக இருக்குது. இதில் அண்ணன் சீமான் அவருடைய ஆடியோ வந்திருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அக்கா காளியம்மாள் வந்து தனியாக நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஆள் சேர்க்காமல் அவங்களுக்குன்னு ஆள் சேர்த்துக்கிறாங்க, ஹோட்டலில் வந்து மீட்டிங் போடுறாங்க, ஒருத்தவங்களுக்கு 2000 ரூபா காசு கொடுக்குறாங்க, செல்ஃபோன் கொடுக்குறாங்க, அவங்களுக்குன்னு ஆள் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னார் இல்லையா, அது வந்து இப்போ ஊர்ஜிதமாயிருச்சு. ஏன்னா இப்போ அக்கா காளியம்மாள் கூட நிற்கிறதுனா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு கட்சி அப்படிங்கும்போது அப்போது இப்போ ஜெய்ச பாண்டியன் வெளியே போகிறான்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த ஆட்கள்லாம் வந்து தெரியுறாங்க, கூட போய் இருக்கிறது வெற்றிக்குமரன் தான் தெரியும். ஆனால் அக்கா காளியம்மாள் பின்னாடி நிற்கிற ஆட்கள்லாம் பாருங்களேன், அந்த தொகுதியில் அக்கா காளியம்மாள் தனியாக மீட்டிங் போட்டு பணங்கினம் கொடுத்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்களாக வந்து இருக்கிறாங்க. அது மாதிரி கட்சிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு அப்படி இருந்தனால தான் அக்காவுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் தமிழர் கட்சிக்காரன் நம்ம என்ன சொல்கிறோம், சரி போனதெல்லாம் போச்சு, துரோகம் பண்ணதெல்லாம் பண்ணியாச்சு, ரைட்டு. ஆனாலும் கூட அக்கா காளியம்மாள் அப்படின்னா ஒரு தமிழருக்காக பேசக்கூடியவங்க, தமிழ் மண்ணுக்காக பேசக்கூடியவங்க, இலங்கை தமிழருக்காக பேசக்கூடியவங்க, திமுக போட்டு கிழிக்கிறவங்க, அப்படியே அந்த டிபேட்டெல்லாம் போய் உட்காந்து அந்த திமுக அதிமுக கதற விட்றாங்க அப்படின்னா நம்ம கொண்டாடி தீர்த்துருக்கோம். அண்ணன் சீமான் மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்லாம் கொண்டாடி தீர்த்துருக்கோம். அப்போ அவங்க திருப்பி நாம் தமிழர் கட்சியில் வந்தால் கூட நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து ஏற்றுக்குவான் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்களாம் ஏற்றுக்குவோம் தான். இப்போது அண்ணன் நத்தம் சிவசங்கரனே அதான் நம்ம கூப்பிட்டுருக்கோம், திண்டுக்கல் தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையணும் அப்படின்னா அண்ணன் நத்தம் சிவசங்கரன் வந்தாருன்னா வேறு லெவலில் ரீச் ஆகும். இன்னும் இப்போ கூட பாருங்களேன், கைலேயராஜன் 2024 பிஜேபியிலேருந்து நாம் தமிழர் கட்சி வந்தார். ஆனால் வந்த உடனே 1 லட்சம் ஓட்டு எப்படி வந்துச்சுன்னா அந்த களத்தில் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த நத்தம் சிவசங்கரன் அண்ணன் இன்னும் பல பேரோட உழைப்பு தான் அந்த 1 லட்சம் ஓட்டு. அப்போது நத்தம் சிவசங்கரன் போன்றவர்கள் கட்சிக்குள்ளே வரணும், அக்கா காளியம்மாள் வரணும் தான் எதிர்பார்க்குறோம். கால சூழ்நிலைகள் எப்படி மாறும், எல்லோரும் எப்படி ஒன்று கூடி கட்சியை வந்து ஜெயிக்க வைக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் காளியம்மாளுக்காக சோகத்தை நினச்சி உண்மையாலுமே ரத்த கண்ணீர் வருது. ரொம்ப சங்கடமாக இருக்குது மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.